ராயபுரம் மனோ என்பவர் தனது நிலத்தை அபகரித்து விட்டதாக குயின்டன் தாசன் என்பவர் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய அவருடைய குற்றச்சாட்டு என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ரெண்டாவது இவர் என்ன ஒரு மோசடி ஈடுபட்டு வராரு அது சொல்லுங்க. மனு யாருக்கு எனக்கு தெரியாது. ரீசெண்டாக இவர் மூலியமாக தான் எனக்கு மனு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஃபுல்லாக வந்து 267 ஏக்கரு பிராட்வே ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் சேம்பருடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நிறையா பேர் இல்லீகல் டாக்குமெண்ட் போட்டு லேண்ட் கிராபிங் பட்டா சித்தெல்லாம் மாற்றி இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா வந்து போலியான இது கொடுத்துருக்குறாங்க, அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து நாங்கள் இப்போ வந்து ஒன்று சரி பண்ணுறோம். இப்போது அதுவும் இல்லாத இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து AGNOTயில் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரல் அஃபிஷியல் ட்ரஸ்டி இது வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. எனக்கு அவங்க தபால் போட்டிருக்காங்க, நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். இனிமேல் தான் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டு ஒரு இல்லீகல் ஆக்குமெண்ட்டை நாங்கள் வந்து போர்ஷன் எடுக்க போகிறோம். அதாவது என் பேர் தாஸ் பாண்டியன், நான் பாஜகவில் இருக்கிறேன். இவர் வந்து குவிண்டன் தாசன், இவரோட கார்டியன் தான் நான். ராயபுரம் மனோ அவர்கள் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. முதலமைச்சர் அவர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் காவல்துறையில் இருக்கும் ஆணையாளர் அவர்களையும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களையும் மற்ற காவல் ஆய்வாளர் அவர்களையும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய தாசன் அவர்களையும் தவறுதலாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்காக தான் நாங்கள் இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். இது வந்து தவறான குற்றச்சாட்டு சார். வடநாட்டுக்காரனுக்கு எப்படி சார் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக சொத்து இருக்கும்? இது வந்து வெள்ளைக்காரன் சொத்து சார். வெள்ளைக்காரன் முறைப்படி உயில் கொடுத்துருக்கான் சார். அந்த உயிலை நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துருக்கோம் சார். இதுபடி கேஸ் நடக்குது சார். இதற்கும் இந்த இடத்திற்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார், முதலமைச்சருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பாஜகக்காரன். முதலமைச்சருக்கோ சேகர் பாபுக்கோ இல்லை காவல்துறைக்கோ நான் வந்து சால்ரா போடணும் அவசியம் இல்லை. என்னுடைய கார்டியன், அதாவது வந்து குவிண்டன் தாசனோட சொத்து இது. ஓகேவா? ஆகையால் இந்த சொத்திற்கும் முதலமைச்சருக்கும் சேகர் பாபுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் காவல்துறைக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை இந்த சொத்து மூலியமாக, இந்த சொத்துக்காக சொல்கிறேன். இது யாருக்கும் சம்பந்தம் இல்லை. தற்போது இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, அதாவது 15 ஆண்டுகளாக தன்னுடைய சொத்துக்களை அபகரித்து வருவதாகவும் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஷாஜான் என்பவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய தாஸ் என்பவரும் பொறுப்பாளரான தாஸ் என்பவரும் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். போலி ஆவணங்கள் மூலமாக தயாரி செய்து இது போன்று செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய அதிமுக ராயபுரம் வேட்பாளரான மனோ என்பவர் மீது தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும், இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்த கட்ட எச்சரிக்கைகளாக சட்டப்பட நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.